நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா, அன்னைக்கு நீங்க குடிச்ச பால் எனக்கு நீங்க வச்ச பால் தானே? ஆமா. அந்த பாலை வேண்டான்னு நான் தான் கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வச்சேன். அப்போ அதுல தூக்க மாத்திரை கலந்தது நீங்க தானே? ஏய், இத பார். அண்ணி எதுக்கு உனக்கு விஷயம் வைக்கணும்? ஒரு ரூம்ல இருந்த பாலை நான் தான் ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சேன். தெரிஞ்சுக்க. டேய் சதீஷ், அந்த பாலை இவ குடிக்கிட்டோன்னு நான் தான் எடுத்துட்டு போய் அவ ரூம்ல வச்சேன். ஓ, இப்ப ரூட்ட நான் சொல்றேன். அன்னைக்கு அக்கா நல்ல மனசோட நான் பாலை குடிக்கணும்னு கொண்டு வந்து என்னோட ரூம்ல வச்சிருக்காங்க. நான் எதுக்கு குடிக்கணும், இவளுக்கு எதுக்கு இந்த பால், இவளுக்கு தேவையில்லைன்னு அதை கொண்டு போயிட்டு நீங்க உங்க அண்ணன் ரூம்ல வச்சிருக்கீங்க. இந்த பெருச்சாளிக்கு வச்ச பாலை நாம குடிக்க கூடாது. தம்பி எங்கன்னா அண்ணனுக்கு விஷம் கலப்பாரா? கலக்க மாட்டாரு. உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, அந்த பாலை நான் தான் குடிக்கணும்னு கொண்டு வந்து ஏ ரூம்ல வச்சிருக்காரு. எனக்கு பால் வேண்டான்னு கொண்டு வந்து நான் டைனிங் டேபிள்ல வச்சுட்டேன். டைனிங் டேபிள் இருக்க பால் வேஸ்டா போயிருமேன்னு அக்கா அதை எடுத்து குடிச்சிருக்காங்க. சோ என்னோட ரூம்ல இருந்து உங்க அண்ணன் ரூம்க்கு போற நேரத்திலயும் உங்க அண்ணன் ரூம்ல இருந்து ஏ ரூம்க்கு வர நேரத்திலயும் தான் அதுல தூக்க மாத்திரை கலந்திருக்கணும். யாரு கலந்திருப்பாங்க? நீங்களா? நீங்களா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்தீங்களா? என்ன கொலை பண்றதுக்கு தானே அதுல தூக்க மாத்திரை கலந்தீங்க? கொலை பண்றதா இருந்தா தைரியமா நேரடியா கொலை பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா கோழ மாதிரி பாலுல தூக்க மாத்திரை கலந்து ஒரு அப்பாவையும் ஒரு நல்லவங்களும் அநியாயமா கொல்ல பாத்திருக்கீங்க. ஐயோ போதும் அஞ்சலி, போதும். இதுக்கு மேல இந்த வீட்ல இத பத்தி பேச வேண்டாம், பேச வேண்டாம். அந்த பாலை குடிச்சிட்டு நானே செத்து இருந்தா கூட பரவாயில்ல. குடும்பத்துல விஷம், தூக்க மாத்திரை, கொலை, இது குடும்பமா? இனிமே இந்த மாதிரி அவசகுணமான வார்த்தைகள்லாம் வேண்டாம். எனக்குதான் குழந்தை குட்டி எதுவும் இல்ல. நீயாவது இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து இந்த குடும்பத்துல சந்தோஷத்தையும் ஒத்துமையும் வரவழைக்கணும். கெஞ்சி கேட்டுக்கிற, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஒத்துமையா இருங்க. நான் விடமாட்டேன். இதுக்கு யாரு காரணமோ அவங்கள பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்குவியா? நீ சொல்லுவ, நான் செய்வேன். பால்ல இருந்து தப்பிச்சிட்ட.
அண்ணன் பாலு, தம்பி என்ன மோரா? ஆஹா, கொல்லுவேன், நேரடியாவே கொல்லுவேன். எங்க இன்னும் காணோம்? என்ன அழகி, நட பழகிக்கிட்டு இருக்கியா? ஏன் நடக்க கூடாதா? என் புருஷன் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாரு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். நான் தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்க உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிற காஃபில நான் என்ன பங்கா கேட்டேன்? தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். அந்த மிளகாத்தூள் குளியல பேசாம உனக்கு கொடுத்துட்டு இருக்கணும். அப்படின்னா பெத்த பையனு கூட பார்க்காம அந்த எண்ணெயில மிளகாத்தூள் கலந்தது நீங்க தானா? பின்ன என் புள்ளிய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நீ நினைக்கலாம், உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? பெருசா பேசுற பேச்சு. உள்ளவாடா. என்ன முதா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. உங்க அம்மா என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயேன். என்ன தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கா? யார கேக்குறீங்க? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். உன் தலை தானே வழுக்கையா இருக்கு. மா, நீங்க பேசாம கட்சியில சேர்ந்துருங்கம்மா, சீக்கிரம் எம்எல்ஏ ஆயிடுவீங்க. ஏய், என்ன பார்த்தா என்ன வேலை வெட்டி இல்லாத பொம்பளை மாதிரி இருக்கா? இல்லம்மா, உங்க புத்திசாலித்தனத்துக்கும் பேச்சு திறமைக்கும் கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் ஒன்னு சொல்றேம்மா. என்ன? ஊர்ல திருவிழா நடக்குது, நான் போறேன். நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் அங்க இருந்துட்டு வரலாம். வாசுவும் அமுதாவும் சென்னைக்கு போயிட்டு வருவாங்கல்ல. இப்படி ஒத்து உதறதுக்கு தான் உன்னை அவன் இங்க கூட்டிட்டு வந்தானா? டேய் மோகன், இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஏன்டா புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க? அம்மா, நான் மட்டும் தான் சென்னைக்கு போறேன். அமுதா இங்க தான் இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அமுதா, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள போ. என்ன இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? உங்க அம்மா என்ன ஒரு வார்த்தை பேசாதங்கறாங்க, நீங்க நிக்காதங்கறீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? சரி, இங்கே நில்லு. ஏண்டா, என்ன ரொம்ப நேரம் என் வாயவே பார்த்துட்டு இருக்க? எனக்கு வயித்த வலிக்க போகுது. இந்தா, இந்த மிக்சரை வாயில போட்டு கொஞ்சம் மெல்லு. ஏண்டா மோகன், இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தினா மருமகளுங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாமே, நிஜமாவா? ஏன்னா இந்த மருமகள் எல்லாம் கொடுமைப்படுத்தினா மாமியார் எல்லாம் ஜெயில போடுறாங்களாமே, உண்மையா? ஏய், அப்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? நீங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க. சாதாரண ஜெயிலுக்கு இல்ல, அந்தமான் ஜெயிலுக்கே அனுப்புவேன். அமுதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப எங்க அம்மாவை பிடிக்கும். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா? என்ன எங்க அம்மாவையும் பிரிக்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா இப்பவே இங்கிருந்து போயிடு. நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா தான் சொல்றேன். போ. கண்ணா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் கையால ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. வா. டே வாசு, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? உங்க அம்மா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணை போட்டு அடிக்கிற, போய் சமாதானப்படுத்து போ. டே, எங்க அம்மாவை எப்படா அடிக்க முடியும்? அதனாலதான் பொண்டாட்டி அடிச்சேன். அடிச்சாதான் பிரச்சனை தீருங்கிறதுக்காக அடிச்சேன். தப்பு பண்ணிட்டடா. அந்த பொண்ணை அடிச்சதுனால பிரச்சனை தீரல, பிரச்சனை பெருசா தான் இருக்கு. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்து போ. அமுதாவை இங்க கூட்டிட்டு வந்து எங்க அம்மா முன்னாடி சமாதானப்படுத்த முடியாதுடா. இத பாரு, நீ போய் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் அங்க வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். போடா, சீக்கிரமா போ. சரிடா. ராஜா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன்டா, வாடா சாப்பிடுவேன். போறியா? உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வேண்டாம், போ. பொண்டாட்டி நல்லா தான் மந்திரிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இந்த கத்து கத்துற
பார் டவலெல்லாம் கீழே போட்டுட்டு துவைக்கிற எனக்கு தான் தெரியும். செல்லுமா, காஃபி சாப்பிடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப செல்லுமா? அந்த குழந்தையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். இது பாரு, செத்து போன குழந்தை. என் குழந்தை செத்து போச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என் குழந்தை செத்து போய் பிறக்கல, அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்க. வாங்க. செல்லுமா, இவங்க தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தகவல் சொன்னாங்க. இல்ல நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல, தகவல் மட்டும் தான் கொடுத்தேன். என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? சார், குழந்தை காணாம போச்சுன்னு உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போய் அந்த அதிர்ச்சியில அவங்க மனதில் பாதிக்கப்பட்டுட்டா அப்புறம் உங்க ஒய்ஃபோட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க சார், ப்ளீஸ் சார். என் ஒரு குழந்தை தவறிடுச்சு. ஓ, ஐம் சாரி அபவுட் இட். சரி, நான் அப்புறமா வரேன். எதுக்காக வந்தீங்க? என்ன விசாரிக்க தானே வந்திருக்கீங்க? நான் குழந்தை கொண்ட கொலைக்காரிதான். வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறீங்க? நான் அந்த கேஸ் விஷயமா வரல. ரோட்ல உங்களை ரவுடி பசங்க தாக்குனாங்களாமே, அவங்க உங்களை எதுக்காக அடிச்சாங்க தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். விரோதிகளை கொலை செய்யறதுக்கு நான் அனுப்பின ஆளுங்க அவங்க. அவங்களுக்கு நான் சரியா பணம் கொடுக்கல, அதனால எனக்கு அவங்களுக்கு தகுறாது. என்ன அடிச்சாங்க, என் குழந்தை செத்து போச்சு, போதுமா? நானே என் குழந்தைய பறி கொடுத்துட்டு எதுக்கு என்ன விசாரிக்க வந்தீங்க? வெளியே போங்க. ஐம் சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. இவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரவுடிங்க குழந்தைய கடத்துற கும்பல். அவங்க கிட்ட இருந்து ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் தான் தகராறாயிருக்கு. நானே நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன், வாங்க. வாங்க மேடம். செல்லம்மா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களே சஞ்சீவ், அவனை உங்களுக்கு
எத்தனை நாளா தெரியும்? இப்ப போறேன். மறுபடியும் இதே கேள்வியோட வருவேன். ஏண்டி விசாகம், உன் மருமகளை கோயில்ல பார்த்தேன். மூஞ்சி அப்படி உம்மனு தூக்கி வச்சிட்டு இருக்காளு. அப்படி என்ன நடந்துச்சு? அது மூஞ்சி முன்னாடி மட்டும் என்னமா தாமரை பூ மாதிரி மலர்ந்து போய் இருந்தது. காத்து போன பலூன் மாதிரி தொங்கி போய் தானே இருந்தது. அது மூஞ்சே அப்படிதான். விசாகம், பையா இருக்கிறவங்கள நம்பாத. அவ்வளவும் வேண. கொஞ்சம் விட்டா உன் புள்ளை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை இரவானத்துல சொருக்கிடுவாளுங்க. சொருவாளுங்க. இந்த விசாகம் ஒன்னும் ஊசி போன ஊர்கா இல்ல, தேளு. கொட்டிட மாட்டேன் கொட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போறேன்னு என் புள்ளையோட கிளம்பனா வச்சிட்டேன்ல கச்சேரிய. 2 போட்டியா? நான் எதுக்கு போடுறேன்? என் புள்ளைய தூண்டி விட்டேன், அவன் விட்டான் ஒண்ணு. சபாசு விசாகம், சபாசு. இதனடி கூத்து, உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? பின்ன என் புள்ள மருமக கிட்ட பிரிமணி எல்லாம் சுத்திட்டு இருக்கான். நீ அது மருமகளை அடக்கி வச்சிருக்க. அந்த சந்தோஷம் எனக்கு. விசாகம், இதுக்கப்புறம் உன் மருமகளை அடிக்கும் போது என்னையும் கூப்பிடு. இந்த கண்ணால கண்குளிர பாக்குறேன். ஏன் மருமகளை தான் அடிக்க முடியலையே. என்ன இருந்தாலும் விசாகம் தான். அந்த பிடிவாதம் மத்தவங்கள அடக்கி ஆள்றது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒத்த புள்ளைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இவளுங்க எங்க இருந்தோ வருவாளுங்களா? இவளுங்க கிட்ட தூக்கி கொடுத்துட முடியுமா? ஆமா விசாகம், அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல சத்தியம் வாங்கினிய ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னா என் புள்ளைக்கு வேற ஒருத்தி பார்த்து கல்யாணம் பண்ணணும். அத போட்டதே நான் தானே. எனக்கு அதுக்குள்ள மறந்து போயிடுமா? ஆமா, அவ கோச்சிட்டு போயிட்டால. யார் போய் கூட்டிட்டு வர்றது? எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவளதானே கோச்சிட்டு போனா. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப எங்க அம்மாவை பிடிக்கும். என்ன எங்க அம்மாவையும் பிரிக்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா இப்பவே இங்கிருந்து போயிடு. என்ன முதா, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? இங்கெல்லாம் தனியா வந்து உட்காந்துட கூடாது. வா போலாம். அண்ணே, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்களேன். நான் பஸ் பிடிச்சு சென்னைக்கு போறேன். வாசு பாவம் முதா. நான் பாவம் இல்லையா? அவ இந்த மாதிரில போக்கு காட்டிட்டு போனா நான் பயப்பட நினைச்சிட்டாளா? ஹலோ, ஏய் மோகன், நான் தான்டா. ஹலோ 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 மோகன். ஹலோ, டேய் மோகன். டேய், நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? நான் தான்டா வாசு பேசுறேன். கேக்குது, சொல்றா. டேய் டேய், அமுதாவை பாத்தியா? நீ சொன்ன மாதிரியே அவளை பார்த்துட்டேன். எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்த. அவ சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அவ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றா. அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ அவளை கை நீட்டி அடிச்சது தப்புடா. வீட்டுரா, திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்காத. ஊர்ல எல்லாரும் என்ன நல்லவன்னு சொல்றாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு கோபக்காரன் இருக்கான். அமுதாவை அடிச்ச அடுத்த நிமிஷமே நான் செத்துட்டேன்டா. சரி, அதெல்லாம் விடு. சரி, இப்ப என்னடா பண்றது? டேய், நீங்க வாடா. நீ வந்து பேசாம அவ கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டா. நீ உடனே கிளம்பி இங்க வா. டேய் மோகன், அமுதாவை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல தங்க வச்சிரு. நான் ஏதாவது அம்மா கிட்ட சாக்கு போக்கு சொல்லி அங்க உடனே வந்துடுறேன். சரி. டேய், அமுதா நிச்சயமா எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டா. அவளுக்கு ஏதாவது
வாங்கி குடுறா. சரிடா, நான் வாங்கி கொடுக்குறேன், நீ சீக்கிரமா வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு நல்ல மனைவி அமைச்சிருக்கா. அவளோட சந்தோஷமா வாழதான் முடியல. நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். சரிடா. ஏண்டா என்னை ஏமாத்திட்டு பொண்டாட்டி கல்ல போய் விழ போறியா? நேத்து வந்த அவளுக்கு அவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். வரேன். வாசு வாசு, நான் இந்த தோட்டத்து பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லம்மா, எனக்கு அவசரமான ஒரு வேலை அதை இருக்கு. விட அவசரமா தான் நானும் போயிட்டு இருக்கேன். இந்த வந்துடுறேன், வீட்டை திறந்து போட்டு எங்க போகாத. இத வரேன். அம்மா சொன்ன கேளுமா. அம்மா சீக்கிரம் கிளம்புங்க. போலாம், போங்க. அமுதா, வா, என் வீட்டுக்கு போலாம். அவர் இப்ப போன்ல என்ன சொன்னாரு? அவன் கண்டிப்பா உன்னை சென்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். வா. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, அவன் கண்டிப்பா உன்னை சென்னை கூட்டிட்டு போவான். வா. நிஜமாவா? ப்ளீஸ் அமுதா, எனக்காக வா. இந்த அண்ணனுக்காக வா ப்ளீஸ். கண்டிப்பா அங்க வரேன்னு சொல்லியிருக்கான். வா அமுதா. தப்பு பண்ணிட்டேன். அமுதாவை நான் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அமுதாவை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னே தெரியல. இந்த நேரம் பார்த்து எங்க அம்மா எங்க போச்சுன்னு வேற தெரியல. என்ன விசாகம் இவ்வளவு வேகமா போற? என் மருமக என் பையன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, தான் கூட்டிட்டு வர போறேன். அமுதா, என்னண்ணா இன்னும் அவரை காணோம்? அவன் இப்ப வந்துருவான், நீ டிஃபன் சாப்பிடு. எனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல என்ன சென்னை பஸ்ல ஏத்தி விடுங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அவன் தான் முட்டாள்தனமா உன கை நீட்டி அடிச்சிட்டானா? நீ ஊருக்கு போறேன் அதே சொல்லிட்டு இருக்க. நானும் என் ஒய்ஃபும் போடாத சண்டையா? எவ்வளவு சண்டையா இருந்தாலும் இந்த 4 செவத்தை தாண்டி போனதில்லம்மா. இப்பதான் முத முறையா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவ பிரசவத்துக்காக. அண்ணா, உங்க கதை வேற, என் கதை வேற. நானும் அவரும் தனியா இருந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உங்க மாமியாரே அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்க. அவங்கள அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காதுன்னே வச்சுக்குவோம், பிடிக்கிற மாதிரி நடந்துக்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுமையான பொண்ணுன்னு வாசு உன்னை எவ்வளவு பெருமையா சொல்லுவான் தெரியுமா? சரி, இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் சொன்னா பத்தாது. வாசு வரட்டும், அவனுக்கு சேர்த்து சொல்றேன். நீ டிஃபன் சாப்பிடுவா. இல்ல, எனக்கு பசிக்கல. இத பாருமா, நீ டிஃபன் சாப்பிட்டாதான் நான் வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். நீ டிஃபன் சாப்பிடு. நீங்க என் மாமியாரை விட பெரிய சர்வாதிகாரியா இருக்கீங்க. கொடுங்க.
எப்படி வேணா வச்சுக்கோ, நீ டிஃபன் சாப்பிட்டா போதும். அம்மா, அது அது ஏன் குழந்தைமா? யார் கடத்துனாங்க? யாருன்னு தெரியல சார். கத்திய கட்டி மிரட்டி குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்க 90% சான்ஸே இல்ல. சார், குழந்தை காணாம போச்சுன்னு உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போய் அந்த அதிர்ச்சியில அவங்க மனதுல பாதிக்கப்பட்டுட்டா. அப்புறம் உங்க ஒய்ஃபோட நிலைமை யோசனை பண்ணி பாருங்க சார். ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் குழந்தை எங்க? நம்மளோட குழந்தை சாமி கிட்ட போயிடுச்சு. ஏண்டா இங்கே ஏண்டா வந்து நின்று இருக்க? ஒன்றும் இல்லை சித்தப்பா, செல்லம்மாவுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியல, அதான் தனியாக வந்து அழுதுகிட்டு இருக்கேன். இதை பார், அப்பப்போ காணாமல் போயிடுறியே, அப்படி என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி ரூமுக்கும் டாக்டர் ரூமுக்கும் நிறையா நடக்கிற போற வர என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், உண்மையை சொல்கிறேன். பெரியவங்கிட்ட உண்மையை மறைக்கிறது மகா பாவம். நான் என்ன இப்போ தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒன்றும் இல்லை, நான் வரேன். ஏய் நில்றா. அழுதுட்டு இருக்கிற செல்லம்மாக்கு ஆறுதல் சொல்ல ஒரு வழி இருக்குடா. எப்படி? அமுதா ஏகே சொந்தக்காரங்களாம் போனை போட்டு வர சொல்லு. சொந்தக்காரங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவன் நிச்சயமா இறந்து போன குழந்தைய மறந்துடுவா. இறந்து போன குழந்தை சொல்லாதீங்க. என்னையா இறந்து போன குழந்தை இறந்து போச்சுன்னா சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? அவ சாமி கிட்ட போயிட்டான்னு சொல்லுங்க. சரி, அப்படியே சொல்றேன். நீ போனை போடு போடு. ஹலோ. ஹலோ, நான் வடமலை பேசுகிறேன். சொல்லுங்க சார், நான் வாசு தான் பேசுகிறேன். சார், நான் எதையுமே மனசில் வச்சுக்கல, தயங்காமல் சொல்லுங்க சார். செல்லம்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னொரு குழந்தை? அதுவும் பெண் குழந்தை தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த விஷயத்தை மட்டும் அமுதா கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா. அமுதா எங்க? அமுதா அமுதா பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கா. வந்தோன்னு அவகிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன். ம், சரி. என்னவா? சரி, ஏகேக்கு போன் போடு. கடவுளா பார்த்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கான். செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த மட்டும் அமுதா கேள்விப்பட்டானா இங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவா. இந்த நேரம் பார்த்து அம்மா இல்லையே. விசாகா, வாங்க அத்தை. என்னப்பா விசாகா எங்க? அம்மா வெளியில போயிருக்காங்க. கோச்சிட்டு போன உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர உன் அம்மா மோகன் வீட்டுக்கு போனாலே இன்னுமா வரல? மோகன் வீட்டுக்கா? உனக்கு தெரியாதா? உங்க அம்மா இங்க இருக்கிற 2-3 பேரை கூட்டிக்கிட்டு மோகன் வீட்டுக்கு போயிருக்கா. ஆனாலும் உங்க அம்மா அமுதாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறாப்பா. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியல. எனக்கு எதுக்குப்பா வம்பு? எப்பா, நான் சொன்னேன்னு சொல்லிடாத. உங்க அம்மா கிட்ட ஒரு அழகு சக்கரை கடை வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தப்பா இங்க வைக்கிற, கொடுத்துருப்பா. வர்றேன். வெளியில வாடா. அவளையும் கூட்டிட்டு இப்ப
வர போறியா இல்லையா? ஏன் விசாகம் இங்க இருந்து கத்துற? நாம உள்ள போலாமா? அவளை இங்க வச்சு அசிங்கப்படுத்தணும். கொஞ்சம் பொறுமையா இரு, ஏன் அவசரப்படுற? சபாஸ் சபாஸ். பாருங்கடி இந்த அநியாயத்தை. என் புள்ளை இவளை அடிச்சுட்டானா உடனே வெக்கம் கட்டவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ச்சே, இதான் பட்டணத்து பழப்பா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி கூத்து நடக்குமா? என்ன விசாகம் இப்படி சொல்ற? உன் மருமகளுக்கு இங்க என்ன வேலை? அதுவும் பொம்பளை இல்லாத வீட்டுல என்ன வேலை? கேள்வியா கேக்குறீங்க? அந்த நியாயத்தை கேட்கறதுக்காக தானே உங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கூத்து நம்ம குடும்பத்துல நடக்குமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நார பொழப்பு. புருஷங்காரன் ஏதோ கோவத்துல அடிச்சுட்டான். இப்படி ஒவ்வொருத்தையும் கோச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டா குடும்பம் தான் விளங்குமா இல்ல ஊர் தான் விளங்குமா? ஐயோ சாமி மகமாயி, எங்களை காப்பாத்துமா. இந்த மானங்கட்ட காரியத்துக்காக எங்க ஊரை தண்டிச்சிடாதம்மா. ஏய், இப்ப நீ வர போறியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்னடி இவ்ளோ கேவலமா பேசுறாங்க? நான் போய் 2ல 1 கேட்டு வரேன். அமுதா, அவங்க உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் வாசுகிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கு போ. ஒளிஞ்சுக்கணுமா? நான் எதுக்காக உள்ள போய் ஒளிஞ்சுக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? யார் தப்பு பண்ணாங்கன்னு பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க. அவங்க எப்படி இருந்தாலும் உள்ள வரதான் போறாங்க. ப்ளீஸ் உள்ள போ அமுதா. இதுங்க வெளியில வர்ற மாதிரி தெரியல. நாமளே உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் ஃப்ரெண்ட் வீட்ல வந்து சப்ளாங்கோல் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஏன்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்க? என்னது இது? வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. ஒருத்தரையும் காணோம். மோகன், டேய் மோகன், மோகன், டேய் எங்க? என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு நைட் ஷிஃப்ட், அதான் தூங்கிட்டு இருந்தேன். என் வீட்ல இருந்து இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூங்குறங்கற? எனக்கு என்ன காது குத்துறியா? அமுதா எங்கடா? அமுதா ஏன் இங்க வரா? அவ கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சானே. அவ எப்போ வீட்டுக்கு போயிருப்பாளே? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. எங்க பார்த்தாலும் அந்த சிரிக்கிய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வாங்க. மத்த சங்கதியில நான் பாத்துக்கிறேன். எப்படா பேண்ட் போட்டு தூங்க ஆரம்பிச்சே நீ? போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் தெரியுமா? ஏமா உங்க மருமகளை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க? அசிங்கப்படுத்தணும் தான்டா நினைச்சேன். வாசல்ல வச்சு அந்த சிரிக்கிய அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அவ உள்ள எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். எங்கேயும் காணுமே. விசாகம், உன் மருமக இங்க இருக்கான்னு சொன்னேல, எங்கேயும் காணோம். இல்ல காணோம். அதான் சொன்னேன், அவ இங்க இல்ல, உங்க வீட்ல இருப்பா. அங்க போய் தேடுங்க போங்க. தேடுறேன். இந்த பாருடா, எனக்கு சின்ன வயசுலயே என் ஆத்தாளும் அப்பனும் காது குத்திட்டாங்க. நீ எனக்கு புதுசா குத்தாத. நீ எப்பத்துல இருந்து தூங்கிக்கிட்டே டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்ச? ஏய், இது அந்த சிரிக்கி சாப்பிட்டது தானே? சொல்லுடா, அவ எங்க? அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கம்மா. அந்த பொண்ணு உங்க வீட்ல இருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. யாருக்கிட்ட நல்ல பொண்ணுங்கிற? அவளை பத்தி நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். அவ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு எனக்கு தெரியும். மரியாதை அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அவ இங்க இல்ல, உங்க வீட்ல இருப்பா. அங்க போய் பாருங்க. போறேன்டா, போறேன். அவ மட்டும் அங்க இல்லன்னு வெச்சுக்க, நேரா மறுபடியும் இங்க வருவேன். உன்னை தூக்கி போட்டு ஒரே மிதிப்பேன். என்கிட்ட உன் ஆட்டத்தை எல்லாம் வச்சுக்காத. இந்த ஆட்டத்தை எல்லாம் என் பையன் வாசுகிட்ட வச்சுக்க. அவன் ஏமாளி, அவன் ஏமாறுவான். நான் ஏமாற மாட்டேன். பாக்குறேன்டா, பாக்குறேன். அவன் மட்டும் அங்க இல்லாம போட்டோம், வந்து பேசிக்கிறேன்டா. உன்னை என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்கிறேன். வாங்கடி, வாங்க போய் பாப்போம். அமுதா, எங்க போற? பேக்க முதல்ல கீழே போடு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? உங்களுக்கு உங்க அம்மா தான் பிடிக்கணும், நீங்க அவங்க கூடவே இருக்க வேண்டியதானே. என்னதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் நிலைமை நினைச்சு நான் அடங்கி போனா என்னையே கை நீட்டி அடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இது ஒரிஜினல் அமுதா இல்ல, இது என் கேரக்டரே இல்ல.
நான் பயங்கர பிடிவாதக்காரி. நான் உங்க மேல இருக்கிற பிரியத்துல அண்ணன் அண்ணி எல்லாரையுமே ஒதுக்கிட்டு வந்தா நீங்க என்ன கை நீட்டி அடிக்கிறீங்களா? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். எனக்கு மன வாழ்க்கை ஒத்து வரல. நான் கிளம்புறேன். முதல்ல இந்த பேக்கை விடு. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. இந்த உலகத்திலே நான் மிகவும் அதிகமா நேசிக்கிறது உன்னை மட்டும்தான். ஆமாமா. எங்க அம்மா வயசானவங்க, கோவக்காரங்க. இப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வச்சுக்க, அந்த கோவம் அவங்களுக்கு அப்படியே நிரந்தரமாயிடும். நீங்க 2 பேரும் உங்க நிலைமையில இருந்து மட்டும்தான் பேசுறீங்க. என் நிலைமைய கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா ஒத்த பொம்பளைய விதவையா என்ன வளர்த்து ஆளாக்க கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடினாங்க தெரியுமா? இப்ப அவங்க பண்ண தியாகத்துல என்னால மறந்துட முடியுமா? உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக? இத பாரு, எந்த ஒரு புள்ளைய அம்மாவை கெட்டவன்னு சொல்லவே மாட்டான். நான் உங்களை தப்பு சொல்லல. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல. பிடிக்காத இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? அம்மதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என் அம்மா 2-3 தடவை உன் வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு வந்திருக்காங்க. அந்த கோபம் ஒரு 4-5 மாசம் ஆச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். இத பாருடா, டேய், எங்க அம்மா என்ன பிறக்கும் போதே வில்லியாவா பிறந்தாங்க? இல்ல இந்த அழகு தேவதையை கொடுமைப்படுத்துறதுக்கு மாமியாராவா பிறந்தாங்க? வசனம் எல்லாம் நல்லா பேசுறீங்க. ஐயோ, வெக்கத்தை பாடுற. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா என்ன அவமானப்படுத்துறதுக்காக மோகன் அண்ணா வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க அங்கிருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப அவங்க இங்க வந்த உடனே அவளாதான் இங்க வந்தா, அவ வந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்வீங்க. அதுக்கு நான் ஒத்து ஊதணும், அதானே? நான் ஊருக்கு கிளம்ப. அதெல்லாம் இல்ல, செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எப்போ? இன்னைக்குதான் போல இருக்கு. அண்ணா போன் பண்ணி சொன்னாரு. அதுவும் 2 பொம்பளை பிள்ளைங்க. ஐயோ, என்னங்க வாங்க நம்ம சென்னைக்கு போலாம். போய் குழந்தைங்களை பாத்துட்டு வரலாம். சரி, போறதுனா ஒரு ஐடியா பண்ணுவோம். நீ உள்ள ரூம்ல போய் படுத்துக்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லி நம்ம ஊருக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறேன். ஆனா நீ எக்காரணத்தை கொண்டு வெளியில மட்டும் வந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? என்ன பாக்குற? இப்படி ஒரு மத்தளத்தை நான் பார்த்ததே இல்ல. நானும் இப்படி ஒரு தாளிக்காத உப்புமாவை பார்த்ததே இல்ல. திரணா 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 திரணா. வாங்க சார், வாங்க சார். திரணா திரணா திரணா. என் நிலைமைய பாத்தீங்களா? என் குழந்தை செத்து போச்சு. என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக நான் போனேன். அங்க 2 ரவுடிங்க என்ன அடிச்சு கீழே தள்ளதுனால என் குழந்தை இறந்து போச்சு. என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். நான் கொலைக்காரி ஆயிட்டேன். நீ கொலைகாரி இல்ல, கொலைகாரி இல்ல. நீ அடிபட்டு கீழே விழுந்ததுனால அந்த குழந்தை சாகல. நான் தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆமா செல்லம்மா, என்கிட்ட டாக்டர் நம்மளோட 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, உயிரோட பிறக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் தான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? அத உன்கிட்ட சொன்னா நான் வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து குழந்தைய காப்பாத்திருவேன்னு நினைச்சீங்களா? நான் எப்படியாவது குழந்தைய காப்பாத்திருப்பேன்னு நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்திருப்பேன்னு. நான் எப்படியாவது காப்பாத்திருப்பேன். இப்ப நான் ஒரு கொலைக்காரி ஆயிட்டேன்.
செல்லம்மா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டா மனசும் உடம்பும் தான் பாதிக்கும். உனக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு ஏகே சார் ஓடோடி வந்திருக்கார். நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவர் கூட பேசுமா. நீங்க நல்லவர். நம்ம நட்பு புனிதமானது. அந்த நட்பை கூட பொருட்படுத்தாம அஞ்சலி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சுட்டேன். இவ இப்படி செஞ்சிட்டாளேன்னு அந்த சமயத்துல ஒரு நிமிஷமாவது நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்குதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்குதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க செல்லம்மா. எந்த காலத்திலையும் யாரையும் எப்போ வேதனைப்படுத்தணும்னு நான் நினைச்சதில்லை. என் பொண்ணுக்கு ஒரு தப்பானவனை கட்டி வச்சிங்க, அதனாலதான் நான் துடிச்சு போயிட்டேன். அவ்வளவுதான். நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நீங்க எனக்கு அண்ணன். என் கூட பிறந்த அண்ணன் தான் வந்து என் குழந்தைய பார்க்கல. ஆனா நீங்க வரணும்னு நான் மனசார நினைச்சேன். நீங்க வந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசாம போட்டீங்க. நீங்க திரும்ப வந்து பேசுறப்ப அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா குழந்தை எடுத்து துக்கத்தில் இருக்கிற எனக்கு நீங்க ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க தான் கடவுள்கிட்ட போன குழந்தைய நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. ஆனா நான் பார்க்க வந்தது துக்கமான சூழ்நிலையில இருக்கிற இந்த அழகான குழந்தைய. வர அவசரத்துல ஒரு தாய்மாமனா நான் எதுவுமே கொண்டு வரல. என் கழுத்துல இருக்கிறது இந்த சாதாரண மணிதான். ஆனா என் அன்பு ரொம்ப பெருசு. நான் இதை குழந்தை கழுத்துல போடுறேன். என் செல்ல மருமகளுக்கு. உங்களுக்கு என்ன கை மாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான் இந்த ஜென்மத்துல உங்களை சந்திச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தாய் மாமன் கிடைச்சிருக்கு. எப்ப வருவீங்க? இத பாருங்க செல்லம்மா, இழப்புங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். ஆனா இழப்ப பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அதனால வேதனை அதிகமா தான் போகும். துக்கத்துக்கு விளக்கேத்தாத வீட்டுல நான் சாப்பிடணும்னு நினைச்சா அது முடியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியும் துக்கத்தையும் நல்லதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கடவுள் கிட்ட போன குழந்தையை மறந்துட்டு இதோ பக்கத்துல இருக்க இந்த குழந்தை இத பாருங்க.
என்னைக்கும் நீங்க சொன்னதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். யாரும் யார் கூடயும் ஆயுள் வரைக்கும் பயணம் பண்ண முடியாது. அவங்க நிறுத்தம் வந்தா இறங்கித்தானே ஆகணும். புரிஞ்சுக்கங்க. என் மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.